பத்திரமா இருங்க, இங்கே இருங்க, பத்திரமா வந்துடுறேன். டிடிஎஃப் லைட் டவுன் ஆகிட்டே இருக்கு. என்னமோ ஒன்று போச்சு, பாம்பு கீம்பு போச்சோ. ட்ரக்கிங் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போகணும். பட் வழி எப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா தேடி வந்திருக்கேன் வழியை. சும்மா அப்படியே குத்து மதிப்பாக போனோம்னா வழி கிடச்சிரும். லைட் வேறு டவுன் ஆகிட்டு இருக்குங்க. ஓ மை காட், என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டிடிஎஃப் பயங்கர அழகாக இருக்குங்க. அழகே பொறாமைக்கும் பேரழகும்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது அந்த இடம். இது முட்டை சந்தா இருக்குது. இங்கே ஏறி போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அம்மா காலேஜ் நமச்சிவாய். ஸோ வந்து நம்மளோட ஸ்லிப்பர்ஸை கழட்டி வச்சுட்டு போயிடலாம் டிடிஎஃப். ஏன்னா க்ரிப்பு சுத்தமாக இல்லை, இது ரொம்ப வலிக்கி விடுது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை கழட்டி வச்சுட்டு போயிடலாம். என்னடா எங்கடா வர? ஏன் இங்கே ரிஸ்க்குடா, வராதிங்கடா. எப்படி போனீங்கண்ணா? அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்டா. ஃபஸ்ட்டு அங்கே தான் போகிறேன்னான்னு எனக்கும் தெரில, ஏன்னா வழியவே காணும். ஃபால்ஸ் இங்கே சூப்பராக தெரியுது. பயங்கர பெரிய ஃபால்ஸ்டா. சரி இங்கே வராதிங்க, சொன்னால் கேளுங்க சரியா? சொன்னால் 1000 அர்த்தம் இருக்கும். அங்கே மட்டும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறேண்ணா. ஐயோ டிடிஎஃப், இந்த பேண்ட்டை போட்டு போவேன்னா ஷார்ட்ஸ் போட்டு போகலான்னு நினச்சிங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைன்னா பேக்கெட் இருக்குது, பட் சிப் இல்லை. பத்திரம்டா. டிடிஎஃப் நம்ம வந்து இங்கே இருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இறங்கி போகிற வழி கிடையாது. பட் எப்படி இறங்கி போகணுன்னு தெரில. பட் பயங்கர அழகாக இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ். எப்படிடா போகணும்? இதுதான் வழி போலண்ணே. இது வழி இல்லைடா, இது தண்ணி போகிறதுக்கான ஒரு பாதை தான். இது வழி இல்லை. டிடிஎஃப் போகிற வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்த்தேன், இதுதான் அந்த வழி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் போகிறோம். ஸோ இங்கே எங்கேயுமே காஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு போட்ஸுமே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம லீகலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது. எதனாலனா ரொம்ப செங்குத்தாக இறங்குற மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. அண்ட் வந்து பயங்கர ரிஸ்கி. யாருமே தயவு செஞ்சு இந்த சைடே வந்துடாதீங்க. இங்கே இறங்க முடியுமா? எஸ் இறங்க முடியும். ஓம் நமச்சிவாய். எல்லாருடைய சிவனே போட்டு என்னாட்டவருக்கு இறைவா போட்டு. இந்த மரம் சும்மாங்க இல்லை நல்ல மரம் தான் போட்டு. பட் இருந்தாலும் இதை சும்மா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு நம்ம இறங்கிக்கணும். எஸ், வழியை கண்டுபிடிச்சாச்சு. டிடிஎஃப் இதுதான் வழி. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது மன்சூன் மந்த் அப்படிங்கிறதுனாலங்க இந்த வழி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. ஸோ ஹாய் ப்ரோ, கம் சேஃப் பிகாஸ் இட் வாஸ் வெரி வெட். இன்னொருத்தரும் வராரு. சுத்தமாக சேஃப் இல்லைங்க. இங்கே இன்னொரு ட்ராவலர் என்னன்னு வந்துட்டுருக்காரு. கேரளா மாதிரி தெரியுது, இல்லைன்னா மகாராஷ்டிரா இந்த ஊர் தான். ஒரு துணை இருக்குது. பட் நம்ம தம்பிங்களை நான் வர வேணான்னு சொல்லிட்டேன். எதனால் என்னங்க, நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு தோட்டத்துலலாம் இறங்கின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய கதை. அதை வந்து நம்ம டிடிஎஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்லேருந்து நம்ம வ்ளாக் பார்க்குற நம்ம டிடிஎஃப்க்கு தெரியும். ஸோ வந்து ஒரு வாட்டி வந்து பண்ணால் படியே இல்லாத கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம குதிச்சிட்டோம். அப்போ நினச்சி பாருங்களேன் எப்படி ஏறி வந்திருக்கேன்னு சொல்லி. இப்போ எப்படி இறங்கினோ அதே மாதிரி தாங்க ஏறி வந்தேன். ஸோ செடி கொடியெல்லாம் பிடிச்சி அப்படியே வந்துட்டேன். டிடிஎஃப் இங்கே ரொம்ப ஓவர் ரிஸ்கியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இறங்கி அப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணிட்டேன். அது வரைக்கும் வந்து பண்ண ஃபோனை அப்படியே Insta360 வந்து பாக்கெட்டில் போட்டு வைக்கிறேங்க. இதுவும் சொல்லி வச்சுருவாங்க, ஏன்னா காணாமல் போயிடுது. ஓம் நமச்சிவாய். டிடிஎஃப் ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இறங்கல, மேலேயே தான் இருக்கார். டிடிஎஃப் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை எவ்வளோ பேர் நம்புவீங்கன்னு சொல்லி தெரில. ஸோ லிட்ரலி என் கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடுது. ஸோ இறங்கி வந்த அந்த பெயின்னால தான் நினைக்கிறேன். பயம் இல்லை,
गाइस இப்போ விஜய் நின்ன இடத்துக்கு வந்து வாசனை போயிட்டு இருக்காரு. எப்படி போனாருன்னு தெரியல. இருந்தாலும் அது அட்வென்ச்சர் தான். யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அட்வென்ச்சர் யாருமே ட்ரை பண்ண வேண்டாம். இருக்கு அண்ணன் போய் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். நான் இந்த இடத்துக்கு வரதே ரிஸ்க் தான். ஆமா. இங்க நிக்கிறதே ரிஸ்க் தான். எப்ப லேண்ட் ஸ்லைடா எப்ப எது உள்ள யாருக்கும் தெரியாது. அதனால ரொம்ப டேஞ்சர் தான். அட்டகாசமா அண்ணன் அங்க போயிட்டாரு. எப்பா தில்லு அண்ணனுக்கு சரியானது இல்லையா? இதுக்கு மேலே ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இங்க பாருங்க இவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட்ல மனுஷனை பாருங்க அட்வென்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கேமராவை பிடிச்சிட்டு ஏறக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு கேமராவை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல வந்தீங்க. பட் ஏறிட்டேன். போயிட்டாரியா? அது தூள். போடு போடு. தலைவன் எப்படியோ போயிட்டாரு. தொட்டு பாரு. ஏன்டா ஆட்டு டப் டப்னு அடிக்குது அவர் அங்க போனதுக்கு. மனுஷன் ஹாட்ஸ் ஆஃப் அவருக்குலாம் அங்க போய் உக்காண்டாரு. பாருங்க அண்ணன் அந்த அந்த ஒரு சின்ன பாதியிலையும் போய் அங்கே உக்காந்துக்கிறாரு. டிடிஎஃப் ரொம்ப நேரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். நம்ம ட்ராவலர் பின்னாடி ஒரு அண்ணன் வந்துட்டு இருந்தார் இல்லைங்க, அவர் வந்து பண்ணால் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டாரு. ஸோ இப்போ நான் வந்து இறங்குறதுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டார் இப்போ இறங்குவீங்களான்னு. இப்போ இறங்கிடுறேன் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வராதிங்க. நீங்கள் யாருமே இந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ நான் வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகை நான் பார்த்து ரசிக்க தான். இது வந்து நான் உங்களுக்கு யூடியூப்லேயே காமிச்சிடுறேன். அது வந்து இந்த ரிஸ்கியான எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த இடத்துக்கு வராதிங்க டிடிஎஃப். ஏன்னா ஓவர் ரிஸ்கி. ஒரு கால் வைக்கிற அளவுக்கு தாங்க இடமே இருக்குது. ரொம்ப கம்மி. பார்த்துட்டிங்கன்னா டிடிஎஃப் ரத்தம் கட்டிக்கிச்சு, வலிக்குதுங்க. அவங்களே ஹாவ் அ சேஃப் ஜர்னி. அவங்க அந்த அண்ணன் வந்து பாருங்கள் இந்த லோக்கல் ஏரியாக்காரங்க தான். நாமாங்க ஹிந்தி தான் பேசினாங்க. நல்ல வேலைங்க ஷூ போட்டு வரல. ஷூ போட்டு வந்திருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே டிடிஎஃப் வந்து இதுக்கு மேலே வந்து பண்ண ஏற முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா Insta360 உள்ளே வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா எப்படி செங்குத்தாக இருக்குன்னு சொல்லி? செங்குத்தாக இருக்குங்க டிடிஎஃப். இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன்ல வழி நேராக செங்குத்தாக போச்சுன்னு சொல்லி. இந்த செங்குத்தான இதை வந்து மேலே ஏறி வந்தாச்சு. மூச்சு பயங்கரமாக வாங்குதுங்க. ஸோ அந்த அண்ணன் வந்து பண்ண பேக்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுட்டு போயிருக்காரு. இன்னும் வழி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. உங்களுக்கு தெரியுதாங்க செங்குத்தாக இருக்குங்க, நேராக இருக்குது. பட் ஏறிடலாம். எப்படி ஏறலான்னா இப்படி போகிறோமா, இந்த இதை பிடிச்சிடவே கூடாது. இது ஏன்னா ஒரு சும்மா லைட்டாக தான் சப்போர்ட்டுக்கு இருக்குது. அப்படியே இந்த செடி கொடிகளை பிடிச்சி, ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு போகணும். கேட்டுட்டு வெற்றிகரமாக மேலே ஏறிட்டோம். கால் நல்லா ரத்தம் கட்டிக்கிச்சுங்க, பயங்கரமாக ரத்தம் கட்டிக்கிச்சு. நம்ம ஆளுங்க எங்கே காரையும் காணும், நம்ம ஆளுங்களையும் காணும். கால் ரத்தம் கட்டிக்கிச்சுடா. ஐயா நேரா இருக்கேன் நான். காலு கை கேமராவே அப்படிதான்டா இருக்கு. பயமா இல்லை உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு? பயம் இன்னைக்கு இல்லை, பட் ரிஸ்கி. பட் யாருமே தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. டிடிஎஃப் நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேராக இருந்துச்சு இல்லைங்க, அதெல்லாம் வந்து பண்ண தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருந்தேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழேருந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலேறி வந்தோம். மேலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே போனோம்லடா. அப்போ கூட நான் கரெக்டாக ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன்டா. இவ்வளோ நேரம் வந்து விளாக் பண்ணிட்டு இருந்தேன். பைப்பில் கேமரா ரெக்கார்ட் பண்ணி ஆன் பண்ணலடா. ஆமாண்ணா, என்னாச்சுண்ணா இங்கே நின்றுட்டு நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு நிற்கிறதுக்கு. அங்கே பார்த்தா அந்த ஒரு அண்ணா போயிருந்தாரு உங்களுக்கு பின்னாடி, அவர் நின்றுருக்காரு. நான் இவரு போகிற அங்கே போயிட்டாரு, எப்படி போனாருன்னு தெரியல அப்படின்ட்டு நான் அங்கே ஓடி வந்து முன்னாடி நின்று பார்க்குறேன். அவர் அங்கே நின்றுருக்காரு. நான் உடனே என்ன நினச்சேன், சரி இவர் பின்னாடி அண்ணாவும் எப்படியோ போயிடுவார் போல, அந்த அண்ணன் பின்னாடி நான் அப்படியே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடுவீங்க போல அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணி நின்று அவரு இறங்குறாரா இல்லை ரிட்டர்ன் போகிறாரா இதோட அப்படின்னு பார்த்துட்டு இருக்க கேப்ல சரி வழி இருக்கா அப்படின்னு நம்மளே எட்டி பார்ப்போம். அப்போ வரைக்கும் நீங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க? தெரியாது, நீங்கள் இறங்குனதே தெரியாது.
இப்படி எட்டி பார்க்குறேன், பார்த்தா கீழே போய் அங்கே நின்றுருக்கீங்க. என்ன அந்த எண்டிங் பாயிண்ட்ல? எண்டிங்கில் அந்த கீழே இன்னும் டவுனில். நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். கடைசியில் தான் பார்த்தா தெரியுது நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கீங்க அது மேலே. எங்களுக்கெல்லாம் இங்கே நின்றுட்டு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சுண்ணா. ரைஸ் ஆகிற மாதிரியான இடம் தான் அது. போலாமாடா? கமான். நெக்ஸ்ட் அடுத்தது வீடியோ கால் பண்ணி காமிச்சோம். அப்படியா? டே அவன் ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதே அவன் தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவனும் ஆசைப்பட்டு ஃபெயிலியர் ஆகி அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறோம்டா. அது இன்னும் பயங்கரமா இருக்கும். இதே மாதிரி ரிஸ்கியா இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமா ஏறிக்கணுண்டாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டுனா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அழகான இடத்தையும் ரொம்ப அட்வென்ச்சரஸான இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே. இந்த ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பை முடிச்சிட்டோம். அப்ராட் டிடிஎஃப் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மளோட ஃபால்ஸ்க்கு. ஆக்சுவலி நம்ம முன்னாடி வந்து நல்ல வேலைடா நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸில் குளிப்போம்னு நினச்சிட்டு வரல. நீங்கள் சொன்னதுனால நல்ல வேலை நான் குளிச்சேங்க. நான் வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கிறேன்னா வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா கீழே போகிறதுக்கு வழியே இல்லைடா. அது இன்னும் எவ்வளவோ தூரம் போகணும் போலீங்க. Many hours later. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா நைட் 9:15 ஆச்சு. இப்போ வந்து நம்மளோட ஃபேன் நெட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். அண்ணங்கிட்ட கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அவர் பாட்டுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஒயரை கட் பண்ணி வேற ஒரு இது போட்டுட்ருக்காருங்க நமக்காக. ஸோ நான் கூட லேட் ஆகுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை லேட் ஆகலை. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து பண்ண கேஸ் தீர்ந்து போச்சு. இங்கே எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. அதை என்ன பண்ண போகிறேன்னே தெரில. பட் இந்த மாதிரி சூப்பரான ஒரு எலக்ட்ரானிக் கடையெல்லாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கேஸ் கடை மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் காட்டுறாருங்க. டீட்டெயில்ஸ் தெரியுதுங்களாங்க உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது சுடுதண்ணிலாம் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட சாரல்கள் தான். நம்ம வாட்டர் ஃபால்ஸில் வரும் பார்த்தீங்களா அந்த தண்ணியோட சாரல், அந்த மாதிரியான சாரல் தான். இது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சா கீழே இதோ நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ப்ரே பண்ணுது. இந்த நடுவில் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுது. வெளியே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குட்டி லைட்ஸுங்க நல்லாயிருக்கு. தொட்டாலும் ஒன்றாகுது. நான் வந்து டிடிஎஃப் இங்கே இருக்கிற லைட் ஏதாவது ஒரு லைட்டு வாங்கி டேச்செல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி லைட் ஒன்று வாங்கி நம்மளோட டென்ட் மேலே போட்டு விட்டுருவோமா? சூப்பராக இருக்கும். உள்ளே போட்டுக்கலாம். அப்படியே மேலே போட்டுக்கினா உள்ள வைப்பாக இருக்கும். இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்டே நம்ம வாங்கணும்டா இதே மாதிரி. ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியல. என்ன கலர் சரி வாங்கணும்? இந்தியன் ஃபிளாக் கலர்ல வாங்கணும். சூப்பராக இருக்கும். நானும் அதே தான் பிளான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிளாகே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மேலே எங்கேயாவது மாட்டலான்னு பிளான் பண்ணுங்க. போகிறதே நைட்டு தான். அந்த கலர் இந்தியன் லைட்டாக எரிஞ்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கேடா ஐடியா. பிரிச்சு மேறாரு மேலே அறுந்து வரவே கூடாதுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேர்ட் டைப்லாம் பிஞ்சுக்கோண்ணா. அவர் போறாரு பார்த்தீங்களா, இது நம்ம பிஞ்சா கூட இதில் கட் பண்ணி திரும்பி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தெரியும். வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. பக்கா பையா கிतने पैसे भैया? 40 rupees. டிடிஎஃப் இங்கே எங்கேயோ மகாவீர் வெசல் ஷாப்ஸ் இருக்காமாங்க. அங்கே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஸ் ரீஃபில் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டு சின்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலேயே எழுதியிருக்கு. தெரியுதுங்களா? இதெல்லாம் ஹிந்தியில் எழுதியிருக்கு. இதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. பார்க்ஸுங்கிறது இங்கிலீஷில் இருக்குது. இதெல்லாம் ஹிந்தியில் தான் இருக்குது. டிடிஎஃப் இந்த வெசல் ஷாப்பில் தான் நாங்கள் கேட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பேசுகிறது எங்களுக்கு புரியல, நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியல. பட் அப்படி இப்படின்னு சொல்லி திக்கி திணறி வந்து பண்ண நாங்கள் ரீஃபில் பண்ணணும்னு சொன்னோம். பட் அந்த பிராண்டில் வந்து பண்ண இங்கே ரீஃபில் பண்ண மாட்டாங்களாம். ஸோ வேணால் புதுசு வாங்கிக்கோங்க, இந்த பிராண்டை வந்து நீங்கள் எங்கே வேணால் ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் 5 kg கேட்டிருக்கேங்க. இதுதான் 5 kg-யாடா? 5 kg, இதுவும் 5 kg. ஓ இதெல்லாம் 5 kg-யா? பட் இதுக்கு மேலே வர்றது எங்கடா? இதுக்கு மேலே வச்சு எப்படா சமைப்போம்? ஓஸ் வந்து ஸ்டவ் வச்சாதான் சமைக்க முடியாது, ஆட்டோமேட்டிக் கிடையாது. இப்போ ஸ்டவ் வாங்குறது அதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா எங்களால் அதோட வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியல. நம்ம கிட்ட ட்ரக் இல்லையே. நம்ம வந்து வெறுநாகர் தான் வச்சிருக்கோம். ட்ரக் இருந்தால் எடுத்துட்டு போகலாம். ஆமாம், நம்ம பெகசஸாக இருந்தால் எல்லாமே வைக்கலாம். இல்லைண்ணா நீங்கள் சொல்லியிருந்தீங்களா ஒரு கார் வாங்கணும்னு? அது சுசுகி இல்லை, டொயோட்டான்னு நினைக்கிறேன். ஹைலக்ஸ். அது இருந்ததுன்னா நம்ம பெரிய சிலிண்டர் கூட 5 kg ஸ்மாலாக இருக்கணும். இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதுதாங்க நம்மளோட சிலிண்டரு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓ திஸ் ஒன்னா? ஓ ஃபைன் ஓகே. फिक्स इट भैया, एक फॉर एक्सचेंज नहीं
அதை சும்மா எடுத்துகிட்டு போய் நம்ம என்னடா பண்ண போகிறோம்? ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா என்னடா பண்ணுறது? ஓகே பை. நினச்சி பாருங்க, அதோட சைஸும் இதோட சைஸும் எவ்வளோ பெருசுன்னு. டபுளா ட்ரிபிள்ரா? சரி வாங்கிடலாமா? வேற என்னடா பண்ணுறது? வேற ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாமா? ஓகே பையா, திஸ் ஒன் ஓகே. டிடிஎஃப் மொழியை தவிரங்க மித்தபடி எல்லாமே நம்ம ஊருக்குள்ள சுற்றுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். किधर में रिप्लेस है? ये तुम्हारे गांव में चेंज हो जाएगा. அங்கே போட மாற்றி கொடுப்பாங்க. अंगूठा तुम्हारा भाषा नहीं आता ना हमको, इसलिए बोल रहा हूँ. ஓகே அச்சா பாயா. ஓகே பாய். டிடிஎஃப் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி முடிச்சாச்சுங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவனுங்க தாய்லாந்து ஊருக்குறாங்களா, வரும்போது 2 கேர்ள்ஸோட வந்தேன், இப்போ 2 கேர்ள்ஸை காணும், அதனால காய்கறி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவங்க பேசுறத பாருங்களேன். நல்ல மனுஷருங்க, நல்ல அழகா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. நம்ம வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் அட் லாஸ்ட் இந்த பெரிய சிலிண்டரை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படா வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே உள்ள தள்ளி வச்சோம். அப்படியே வந்து நல்ல சூப்பரான சிலிண்டர்னு, தரமான சிலிண்டராக வாங்கியிருக்கோம். நல்லா குபு குபு குபுன்னு இங்கே பாருங்க எவ்வளோ குபு குபுன்னு எரியுது. பிராண்டட் கேஸ் தான்டா. அப்படிங்கப்பா என்னடா இப்படி எரியுது? இன்னொரு டைம் பண்ணு. ஓகே கேஸ் சீக்கிரமா தீர்ந்து போயிட போகுதுடா. மறுபடியும் ரீஃபில் பண்ண முடியாதுடா, என்னால் முடியல. இது ரீஃபில் பண்ணிக்கலானே, வாங்க வேணாம். ஹெச்பி கேஸ் தான், ஸோ எங்கே வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் இதை தான் எல்லாருமே சொல்லி வைக்கிறாங்க, பட் எங்கேயுமே எனக்கு ரீஃபில் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பில்லு எதுவுமே தேவையில்லையா, சும்மா இதை கொண்டு போய் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டீல்ஸ் வந்து இந்த vlog ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எடிட் பண்ண முடியல டிடிஎஃப். ஸோ வந்து ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா வைங்களேன், Insta 360 இன்னும் கொஞ்சம் பார்த்து நான் கரெக்டாக எடிட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து Insta 360யோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கையில் பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பேன், பயங்கரமாக இருந்திருக்கும். பட் அதை விட இன்னொரு 200 மடங்கு அதிகமாக சூப்பராக என்னால் உங்களுக்கு காமிச்சிருக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ராவலிங்லேயே இருக்கும், பயங்கர தலைவலிங்க. அதனால வந்து பண்ணனால என்னோடய பெஸ்ட்டை இன்னும் கொடுக்க முடியலையே. ஆக்சுவலி இதை வந்து நான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்ல ஒரு கிரியேட்டர், நல்ல ஒரு ஆக்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா தான் நடிப்புலேயும் தான் பண்ண அந்த ஒரு இதுலேயுமே கடைசி வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரக்கூடாது, அவங்க தான் நல்ல ஒரு ஆக்டர், நல்ல ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னால் இன்னும் வந்து என்னால் பெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ அப்படியே போக அடுத்த vlogல இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன். பயங்கர ரிஸ்கியாக, அடுத்தது ஸ்காரியாக, அல்டிமேட்டாக அட்வென்ச்சரஸாலாம் vlog வரப்போது. மறக்காமல் எபிசோட் 1லேருந்து எல்லா எபிசோட்ஸும் லைனாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து நீங்கள் எபிசோட் 4ல் தான் புதுசாக வரீங்க, எபிசோட் 3ல் தான் வரீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்து முடிச்சுட்டு கூட ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே தெளிவாக போகிறீங்க. ட்ரெவல் பேட்டிக்கர் எவ்வளோ வேறு சேஃபாக போங்க, மேல் மேல் பண்ண வேண்டியிருக்கீங்க. பை டிடிஎஃப் லவ் யூ மிஸ்டர் 10 சேஃப் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச்சுங்க.